بسم الله الرحمن الرحيم. عن زيد بن ثابت رضي الله تعالى عن النبي صلى الله عليه وسلم قال: ثلاث خصال لا يغل عليهن قلب مسلم: إخلاص العمل لله، ومناصحة ولاة الأمر، ولزوم الجماعة، فإن دعوتهم تعيد من ورائه. மூன்று வகையான பழக்கங்கள் முக்மினுடைய உள்ளத்தை கபடம், மோசடி போன்றவர்களை விட்டும் சுத்தமாக்கி விடுகின்றது. ஒன்று, அல்லாஹ்வின் திருப்திக்காக செயல்படுதல். இரண்டு, தலைவர்களின் நலனை நாடுதல். மூன்று, முஸ்லிம்களின் ஜமாத்துடன் சேர்ந்திருத்தல். எனவே ஜமாத்தில் உள்ளவர்களின் துஆக்கள் ஜமாத்துடன் சேர்ந்திருப்பவர்களை நாலாபுறங்களிலும் சூழ்ந்து கொள்கின்றன. அதன் காரணமாக ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தூய எண்ணம் உடையோருக்கு நற்செய்தி: அவர்கள் இருள்களை ஒளிவிளக்குகள். அவர்களின் காரணத்தால் பெரும் பெரும் குழப்பங்களும் விலகிவிடுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறத்தான் கேட்டதாக ஹஜ்ரத் ஸஃப்வான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அஸ்லம் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஹஜ்ரத் அபூ ஃபிராஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறி அழைத்து, யா ரசூலல்லாஹ், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். ஈமான் என்பது தூய எண்ணம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். ரகசியமாக செய்யப்படும் தர்மம் செய்வது அல்லாஹ்வின் கோபத்தை அணைத்து விடுகின்றது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒருவர் நற்செயல்கள் செய்கின்றால் அதனால் மக்கள் அவரை புகழ்கின்றனர். அவருக்கு அந்த நற்செயலின் கூலி கிடைக்குமா? மக்கள் அவரை புகழ்வது முகஸ்துதியில் சேராதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. இது முஃமினுக்கு உடனடியாக கிடைக்கின்ற நற்செய்தி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார் என்று ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தெளிவுரை: ஹதீஸின் கருத்து ஒரு நற்செய்தி மறுமையில் கிடைக்கக்கூடியது, மற்றொன்று மக்கள் இவரை புகழ்வதன் மூலம் உலகில் கிடைக்கக்கூடியது. அவருடைய எண்ணம் அல்லாஹ்வின் திருப்திக்காகவே என்று இருக்க வேண்டும். அவருடைய நற்செயல் புகழப்படும் நோக்கமாக இல்லை என்றால் அவர் விரும்பாமல் மக்களால் புகழப்படுவது அவருக்கு உலகில் கிடைக்கும் உடனடியான நற்செய்தி என்பதாகும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், வல்லதீன யூதூன மா ஆதாஹும் வ குலூபுஹும் வஜிலத்